நம்ம இறா வச்சு ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். காய் போட்டு குழம்பு மாதிரி வாங்க பார்க்கலாம். கடாயை வச்சு ஆயில் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கோம். கடுகு போட்டு அது கூட கடுகு நல்லா பொரிட்டோம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிட்டு தேவைக்கேற்ப வெந்தயம், அதுலேயே கொஞ்சோண்டு சீரகமும் சோம்புமா நம்ம போட்டுக்கணும். சோம்பு சீரகம், வெங்காயத்தை போட்டு இப்போ நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும். நம்ம எறா தொக்குக்கு மட்டும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன் வறுவலாக வறுத்தோம்னா எறா சேர்ந்த குழம்பு தொக்குக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்கோசம் நம்ம உப்பு போட்டிருக்கோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சா? இப்போ தக்காளி போட்டுக்குவோம். நம்ம தக்காளி கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே மஞ்சத்தூள் போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். எல்லாத்தையும் தக்காளியெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா வதங்கட்டும். அப்போ தான் காய் போட்டு எறா குழம்பு சூப்பராக இருக்கும். நான் இஞ்சி பூண்டு கையில் தட்டி வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குவோம். நல்லா தக்காளியெல்லாம் குத்தி விட்டு நல்லா வதக்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஒரு காயாக அதில் சேர்த்துக்குவோம். கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காயில் இருக்க அந்த இதெல்லாம் போகிறதுக்கு வதக்கிக்கணும். கத்திரிக்காய் கடுப்பு அந்த வதக்கிக்கணும். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, இது மூணுத்தையும் அது மேலே இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு பாருங்களேன். இதெல்லாம் எங்கள் ஆயா வச்ச குழம்பு. நம்ம எறா போடுறோம் இல்லையா? இதில் எறா போடுறோம். எறா போட்டதும் எறா குட்டி குட்டியாக சுருங்கும் போது எறால் கொஞ்சம் தண்ணி வடியும் பாருங்க. அந்த தண்ணி வடிகிறது தான் அந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அந்த இறாலாம் சுருங்குது இல்லையா? அதில் தண்ணி வடியும். தண்ணி வடியும் போது அந்த அப்படியே நம்ம புளி தண்ணியெல்லாம் ஊற்றி சரி பண்ணுறோம். அந்த தண்ணியில் வந்தால் ரொம்ப குழம்பு வாசனையாக இருக்கும். தேவைக்கேற்ப மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு நம்ம ஒரு பெரட்டணுமா மிளகா நெடி வராது. குழம்பு கொதிச்சதும் நெடி வராது. அதனால மிளகாத்தூளை போட்டு கொஞ்சம் வதக்கிடுவோம். புளி கரைச்சல் ஊற்றி உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் வாயில் ஊற்றி பார்க்கலாம். புளி கரைச்சல் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். தேவைக்கேற்ப புளி கரைச்சல். எல்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம குழம்பை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. எண்ணெய் பக்குவம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். எல்லா காயும் வெந்துடுது.
சூப்பராக இது பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எறா குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.